நீங்கள் கிளாட் கோடு சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாகவோ இல்லை கோடெக் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், அது காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சப்சிடைஸ்டு காஸ்ட்டு. ஆக்சுவல் காஸ்ட் அது அதிகம். இதை வந்து டைலன் பட்டேலோட செமி அனாலிசிஸில் இதை வந்து அழகாக பிரேக் டவுன் பண்ணி போட்டிருக்காங்க. அதை படித்து சொல்கிறேன் பாருங்கள். கிளாட் ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு $20 பர் மந்த் சார்ஜ் பண்ணாங்களா, அது ஆக்சுவல் உங்களுக்கு யூசேஜ் வந்து ஏபிஐ மூலமாக பண்ணால் $400 பர் மந்த். ஓகே, அதே $100 பிளான் இருக்குது மேக்ஸ் 5X. அது வந்து ஆக்சுவலாக அதில் வந்து $2000 பர் மந்த் அளவுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்பெண்ட் கிடைக்கிது. இதே கிளாட் மேக்ஸ் 20Xல வந்து $200 பிளானில் வந்து $8000 பர் மந்த் வருது. இதே தான் ChatGPT ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் $20 பிளானில் வந்து $700 பர் மந்த் யூசேஜ் கிடைக்கிது. ப்ரோ 5Xல வந்து $100 பர் மந்த். அதுக்கு வந்து ஆக்சுவலி உங்களுக்கு யூசேஜ் $3500 பர் மந்த் கிடைக்கிது. ChatGPT ப்ரோ 20X வந்து $200 பர் மந்த் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு கிடைக்கிற யூசேஜ் வந்து $14 பர் மந்த். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இந்தளவுக்கு உங்களுக்கு சப்சிடைஸ்டு காஸ்ட்டில் தான் இந்த சப்ஸ்கிரிப்ஷனாக கொடுக்குறாங்க. இது வந்து சஸ்டைனபிள் கிடையாது. போக போக இவங்க என்ன சேஞ்சஸ் கொண்டு வராங்கன்னு தெரில. இதில் உள்ள யூசேஜ் கம்மி பண்ணாமல் பிரச்சனையாகவும், இதோட ரேட் அவங்க ஏற்றாமல் இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை தான். மேபி புதுசாக வர போகிற மாடல்ஸ்லாம் வெறும் ஏபிஐ பேஸ்ட் பில்லிங் மட்டும் கொண்டு வந்துட்டு உங்களை எப்படியும் அங்கே மூவ் பண்ண தான் முயற்சி பண்ணுவாங்க. ஸோ ப்ரைஸஸ்லாம் ஏறும். ஸோ இதை வச்சு தான் நீங்கள் உங்களோட எல்லா ஒர்க்கையும் பிளான் பண்ணணும். உங்களோட இன்றைக்கி உள்ள காஸ்ட்டை வச்சு, இந்த சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட்டை வச்சுட்டு எல்லாத்தையும் முடிவு பண்ணாதீங்க. ஃப்யூச்சரில் இது எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்கும்.